காதல் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதைத்தான் நான் சொல்றதுக்காக அந்த கான்செப்டை படத்தோட எண்டில் வந்து நான் போட்டேன். வேற என்ன? மனிதன் நினைப்பதுண்டா பயங்கரமான வியூரா இருக்கீங்க. சந்தோஷம் நீங்க கால் பண்ணது. ஓகே, இப்போ நீங்க வந்துட்டு உங்களோட சினிமா பயணத்தோட பிகினிங்க பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஆரம்பிச்சது சொல்லுங்க சார். ஐ மீன் இந்த டீம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, எப்போ ஆரம்பிச்சது அதெல்லாம் சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து இதோட தயாரிப்பாளர் வந்து திருமலை ஒரு கன்னடத்துல மிகப்பெரிய படம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல ப்ரொடக்ஷன் பண்ண பிளான் பண்ணும்போது என்கிட்ட ஸ்கிரிப்ட் கேட்டாரு. ஸோ நான் இந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர் வந்து ஹீரோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் சொன்னேன். உடனே அவர் வந்து டிஃப்ரெண்டா யாராவது ஒரு ஹீரோ சொல்லுங்க பண்ணலான்னாரு. ஸோ நான் அப்ப நினைச்சது இது வரைக்கும் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணாத ஒரு ஆர்டிஸ்ட் வேணும். அப்ப ஸ்ரீகாந்த் பண்ணல, இது வரைக்கும் ஒரு சாஃப்ட் இமேஜ்ல இருக்கிறாரு. பார்த்தாவே ஒரு நல்ல ஒரு மாதிரியே இருப்பாரு. ஆமா, ஒரு நல்ல லவ் ஸ்டோரி எல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஒரு நெகட்டிவ் கேரக்டரா பண்ண பிளான் பண்ணேன். அப்புறம் அவரோட நடிக்காத ஹீரோயின் காம்பினேஷன் வேணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி த்ரிஷா, மீரா, ஜாஸ்மின் எல்லாருமே பண்ணிட்டாங்க. அவரோட நவ்யா நாயர் பண்ணல. ஸோ அவங்கள செலக்ட் பண்ணலாம். ரெண்டாவது அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர் சொன்னாரு ஹிந்தி ஆர்டிஸ்ட் அசுதோஷ் ராணாவை போட்டுருக்கேன் வில்லன். அதுக்கு நான் போஸ் வெங்கட் செலக்ட் பண்ணேன். தமிழ்லயே நல்ல ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அப்புறம் இன்னொரு மெயின் கேரக்டர் ஒன்று இருந்தது, அது நானே செலக்ட் பண்ணிட்டேன். வரேன் அதுக்கு நான். ஓகே, அண்ட் இவங்க வந்துட்டு உங்களுக்கு சார் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது இப்பெல்லாம் எல்லா படங்களுமே வந்து சூஸ் பண்ணும்போது ஆடிஷன் அப்படி எல்லாம் வச்சு நடிக்கலாம் சொல்லி பார்த்து சூஸ் பண்றாங்க சார். நீங்க எப்படி இவங்களை நடிக்கலாம் சொன்னீங்களா? ஆமா, இவங்க ரொம்ப குட்டியா இருந்தாங்க. அதில் பார்த்த உடனே அந்த 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஃபீல் இருந்தது. பட் வந்து வெறும் லவ் எக்ஸ்பிரஷன்ஸ் வரும். ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லி நடிச்சு காமிக்க சொன்னேன். இவங்க இமிடியேட்டா நடிச்சு காமிச்சாங்க. இமிடியேட். அப்புறம் ஸ்மைலிங் நல்லா இருந்தது. ஸோ அதனால வந்து நீங்க சொன்ன மாதிரி சின்ன வயசு நவ்யா நாயர், கேரளா கனெக்ஷன் எல்லாம் வச்சு உடனே ரைட். ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம் ப்ரூ ஸ்டார் உங்களோட. ஹலோ, வணக்கம் மேம். நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க? ஆனந்த் ஃப்ரம் தண்டார்பேட். ஆனந்த், how are you? சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் ஆனந்த். பேசுங்க ஆனந்த். 2 கெஸ்ட் வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம ஷோக்கு. சார், நான் டைரக்டர் சார் பேசுறீங்களா? தாராளமா பேசுங்க. ஹலோ ஆனந்த். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். படம் பாத்தீங்களா? சார், நான் படம் பார்த்துட்டேன். சும்மா பியூட்டிஃபுல் படம் இன்னைக்கு. எது சார்? அதாவது படம் ரொம்ப அருமையான படம் எடுத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஒரு லவ்வையும் பிளாக்மெயிலையும் கலந்து சொல்லியிருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இன்றைய இளைஞர்களுக்கு தேவையான படத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த படம் வந்து எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்க்கணும். நான் எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கேன். கண்டிப்பா. ஒரு லவ் ஸ்டோரியும் சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் சில உடம்பு மனசுங்கிற கான்செப்டை டச் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரும் தியேட்டர்ல இந்த படம் பார்க்கணும், என்கரேஜ் பண்ணணுன்ற என்னோட ஆசை. உங்களை மாதிரி நிறைய நல்ல ரசிகர்கள் கிடைச்சாலும் எங்களுக்கு பெரிய பிளஸ். ஓகே ஆனந்த், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். ரொம்ப சந்தோஷம் நீங்க கால் பண்ணது. இவர் வந்து ஸ்கிரீன் டெஸ்ட்ல நீங்க பயங்கரமா வந்து இன்ஸ்டன்டா நடிச்சதா சொன்னாரு. ஓகே, ஸ்கிரீன் டெஸ்ட்ல நடிச்சீங்க. பட் தென் முதல் முறையா வந்து ஒரு கேமரா முன்னாடி ஆக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பயம், ஷிவரிங் அதெல்லாம் இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் டைம் டயலாக் பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் பயம் இருந்தது. இவங்க தான் சொல்லி பரவாயில்ல நல்லா பண்ண போது அப்படி இப்படி. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஷாட் முடியும் போது உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தருவாங்க. அதனால ஓகே. அதாவது இவங்க வந்து இந்த டைரக்டர் கண்ணத்துல அரைவாரு குட்டுவாரு எல்லாம் நினைச்சு பயந்துட்டு இருந்தாங்க. இல்ல இப்ப எல்லாம் நிலைமை தலைகீழ ஆயிட்டு இருக்குது. டைரக்டர் எல்லாம் கெஞ்சிற நிலைமையில தான் இருக்கிறாங்க. கொடுத்து வேலை வாங்குற மாதிரி பயப்பட வேணாம். எப்படி நீங்க ஸ்கூல்ல பேசுவீங்களோ அது மாதிரியே நடிங்க அப்படின்னு சொன்னா அந்த பயம் போய் நல்லா நடிச்சு. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார் உங்களோட ஒரு பிரேக் வருது. பிரேக் முடிஞ்சோடனே சார் நடிச்சிருக்காருல இந்த படத்துல, சோ ஒரு நடிகராகவும் வந்திருக்காரு. அதை பத்தி பேசலாம். இப்போ ப்ரூ ஸ்டார் உங்களோட பிரேக்.